யுஎன்ஓட தீம் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன். நாங்கள் சொல்றோம் நாளை சரியான 2002ஆம் ஆண்டு இன்னைக்கு 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க போடவே இல்லை 2002 அப்போ 23 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழக அரசு அன்னைக்கு பள்ளிகளுக்கு சுற்றுச்சூழல் விருது அறிவிக்கப்பட்ட போது தமிழக அரசின் சுற்றுச்சூழல் பள்ளிகளுக்கான சுற்றுச்சூழல் விருதை தமிழ்நாட்டில் முதல்வராக பெற்றபடி நடத்தப்படுகிறது. அதுக்கு ஆண்டுகளாகவே ஜூன் மாத முதல் வாரங்கள்ல வெயில் அதிகரித்தே இருந்ததுனால கடந்த காலங்கள் எல்லாம் ஜூன் 8, 10 அப்படிதான் ஸ்கூல் துவங்கினதுனால ஜூன் 5 பள்ளிகள்ல பிரமாண்டமா கொண்டாட முடியாத சூழல் ஏற்பட்டது. ஆனா இந்த ஆண்டு வெயில் இருந்தாலும் ஜூன் 2 ஸ்கூல் துவங்கின்றதுனால நாம் அதை இந்த பிரேயர்ல செலிப்ரேட் பண்ற வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. உலகத்துல பேச வேண்டிய முக்கியமான கருப்பொருளாக சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்கிறது. 1972 ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக உலகம் முழுவதும் உள்ள அத்தனை நாடுகள் கிட்டத்தட்ட ஐக்கிய நாடுகள் சபையில் அப்ரூவ் செய்யப்பட்ட ஏற்பு செய்யப்பட்ட நாடுகள் 100 மாறும். சில நாடுகளை சில ஏற்றுக்க மாட்டாங்க, சில நாடுகளை அங்கீகரிக்க மாட்டாங்க. அதனால 200 நாடு வச்சுப்போம். 200 நாடுகள் அங்கீகாரம் பெற்ற நாடுகளாக உலக அளவில் இருக்குது. அதை தாண்டி 30-40 நாடுகள் குட்டி நாடுகளால் அங்கீகாரம் ஏற்றுக்கொள்ளப்படாத நாடுகளாக இருக்குது. ஆப்கானிஸ்தான் மாதிரி நாடுகள்லாம் இந்த மொழியை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கு. இப்படி உலகம் முழுவதும் இன்னைக்கு சுற்றுச்சூழலுக்காக தலைவர்கள் பேசுவாங்க, சுற்றுச்சூழல் போராளிகள் பேசுவாங்க, முக்கியமான செயல்பாடுகள் நடக்கும். இதை எடுத்துட்டு வர முக்கியமான அமைப்பு ஐக்கிய நாடுகள் அமைப்பு. அதுதான் 1972 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு தீம்ல அதை கடைபிடிப்பாங்க. இந்த ஆண்டு அதுக்கான தீம் புட்டிங் an end to plastic pollution. பிளாஸ்டிக் கழிவு மாசுகளுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படிங்கிறதா இந்த ஆண்டுக்கான தீம். நெகிழி கழிவு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் எல்லாரையும் பயங்காட்டுவதாக எதிர்காலத்தை சூன்யமாக்குகிற மைக்ரோ பிளாஸ்டிக் சொல்லப்படுகிற நேனோ பிளாஸ்டிக் என்று சொல்லப்படுகிற மிக நுண்ணிய பிளாஸ்டிக் மக்காத துகள்கள் எல்லாம் வாய் வழியா நாசி வழியா நம்ம உடம்புக்குள்ள போய் இறைப்பையில குடல்ல வெளியேறாம கழிவாக வெளியேற முடியாத அளவுக்கு உடம்புக்குள்ள போயிருந்தா நிறைய பேருக்கு கேன்சர் உருவாக்குறது. தாய்ப்பால்ல கூட டாக்ஸிக் ஆயிடுச்சு மைக்ரோ பிளாஸ்டிக் கழிவுகள்னால. சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டும், அதாவது இந்த தினமானது 1972 செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணி 1974 இருந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாடு வந்து இதை எடுத்து செய்யும். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு கொரியா நாடு வந்து இதை எடுத்து செஞ்சு
இந்தியா வந்து 2018ல இதை எடுத்து சொல்லுது. இப்போ இந்த ஆண்டுக்கான தீம் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். மண்ணும் மலையும் அறிஞர்காலும் உடையதாரன் என்கிறது வள்ளுவம். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் பெண்களே என்கிறார் ஒரு கவிஞர். ஆனால் இன்றோ நாம் இயற்கை காற்றை சுவாசிக்க முடிகிறதா? இதற்கு யார் காரணம் என்று சற்று சிந்தியுங்கள் மாணவர்களே. இயற்கையின் தலையில் நாம் சுத்தியலால் அடிக்கிறோம், பின்பு அது எப்படி நகர்கிறது என்று வேடிக்கை பார்க்கிறோம் என்கிறார் ஒரு ஆங்கிலேய அறிவியல் அறிஞர். நீரும் நாடும் சமநிலை கண்கள். நீரானாலும் சரி, நாடானாலும் சரி, அதை சுத்தமாக வைத்திருப்பது நம் கடமை. தூய்மை என்பது நமது சுய நடவடிக்கையில் இருந்து வர வேண்டும். இதை நம் முன்னோர்கள் கூழானாலும் குளித்து குடி, கந்தை துணியானாலும் கசக்கி கட்டு, உடல் நீரை காக்கும் என்று கூறுகின்றனர். நீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு, காற்று மாசுபாடு போன்ற மாசுபாடுகளால் நமது பூமி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை மாணவர்களாகிய நாம் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? கண்டிப்பாக முடியும். நம்மால் மட்டுமே முடியும். இன்று நமது பூமி மிக தூய்மையாக இல்லாமல் மாசடைந்து கொண்டு செல்கிறது. பூமிக்கு மேலே தண்ணீரை தேங்க விட்டு நோயை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். சிகரெட்டை அடித்துக் கொண்டு பூமியை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் தூய்மையான மாணவர்களாக இருக்க வேண்டும். அனைவரும் கையை முன்னேறிக்கிறோம். பசுமை உறுதிமொழி. நான் மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பேன். காடுகள் மற்றும் பல்லுயிர் தன்மையை பாதுகாப்பேன். நீர், நிலம், காற்று மாசுபடுவதை தடுப்பேன். பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன். குப்பைகளை பொது இடங்களில் போட மாட்டேன். மின்சாரத்தை சேமிப்பேன். எரிபொருள் வாகன பயன்பாட்டை குறைப்பேன். தண்ணீரை வீணாக்க மாட்டேன். சுற்றுச்சூழல் மீது அக்கறையுடன் இருப்பேன் என இந்நாளில் நான் உறுதியேற்கிறேன். ஆக்சிஜனை வெளியிடும். அந்த ஆக்சிஜனோட மதிப்பு 6.4 லட்சம். நம்ம வாழ்கின்ற இந்த நிலத்தை பாதுகாக்கிறது மரம், அதுக்கான மதிப்பு 6.4 லட்சம். சோ மண் அரிப்பை தடுக்கும். இப்ப கேரளா மாதிரி இடத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா மலை பிரதேசம், அந்த இடத்துல நிறைய மரங்கள் நட்டிருப்பாங்க. அப்ப மண் அரிப்பை தடுக்கிறது, அதோட மதிப்பு 6.4 லட்சம். சோ அது மட்டும் இல்ல, நம்ம நிறைய பாத்தீங்கன்னா கிராமத்துலாம் பாத்தீங்கன்னா பொல்யூஷனே இருக்காது. நம்ம மாதிரி நகர்ப்புறத்துல நிறைய பொல்யூஷன் இருக்கும். அந்த பொல்யூஷனை தூய்மைப்படுத்தணும், அதுவும் மரங்கள் தான் பண்ணுது. இப்போ எச்எம் சார் சொன்னாங்க, மொத்தம் 180 மரங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. சராசரியா ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு மரத்தோட ஆயுட்காலம் வந்து 50 ஆண்டுகள். அந்த 50 ஆண்டுகள்ல அந்த மரத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய். அப்படி பார்த்தா நம்ம பள்ளிக்கூடத்துல மொத்தம் 180 மரம் இருக்கு. அந்த உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जल शिशरंगा तव शुभ नामे जाहे तव शुभाशिष माहे ताहे जग से दादा
जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे